ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். இன்னைக்கு முதல் நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ருபி வந்து அண்டர் ப்ரெஷரில் இருக்குது. டாலருக்கு அகெயின்ஸ்டா $90.42 வரையும் கரெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்து இப்போ $89 சம்திங்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால யூஎஸில் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்துட்டு கோல்டு கரெக்ட் ஆனாலும் இங்கே வந்துட்டு கோல்டு வந்துட்டு ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு வந்துட்டு 11,885 ரூபாயில் இருக்குது. டாடா கம்யூனிகேஷன்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா, இவங்களோட சப்சிடரி கம்பெனியான டாடா கம்யூனிகேஷன் நெதர்லாந்து வந்துட்டு யூஎஸ் பேஸ்டு ஷேர்ஸில் ஒர்க் பண்ணுற கமோன்சன் அப்படின்ற கம்பெனியை வந்துட்டு 51% வந்துட்டு ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஆகுறாங்க டாடா கம்யூனிகேஷன் நெதர்லாந்து. அடுத்ததாக டாக்டர் ரெட்டிக்கு வந்துட்டு அவங்களோட வெயிட் லாஸ் ட்ரக்கான செமிக்ளூட்டைடை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டெல்லி ஹைகோர்ட் வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இதனால ஜனவரியிலேருந்து கனடா, சைனா அண்டு பிரேசிலுக்கு வந்துட்டு இவங்க இந்த ட்ரக்கை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்துட்டு மார்ச்சில் தான் வந்து இந்த ட்ரக்கோட பேட்டர்ன் வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அதனால இந்தியாவில் வந்துட்டு மார்ச்சுக்கு அப்புறம் தான் அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்இடியோட வெயிட் லாஸ் ட்ரக்கான ஸ்லெப்போட வந்துட்டு நாங்கள் 20% வந்துட்டு ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால $50 வரையும் வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, நோவோ நார்டிஸ்க்கு வந்துட்டு டாக்டர் ரெட்டியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ அதனால இந்த ட்ரக்கை வந்துட்டு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால வந்துட்டு காம்படிஷன் வரும். ஸோ அதனால இப்போவே வந்துட்டு அவங்க வந்து ப்ரைஸை வந்து $50 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. மாருதி சுசுகி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக இந்த நியூ இயர்ல இருந்து நாங்கள் வந்துட்டு இவி வெஹிக்கிளை சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியான மாருதி சுசுகி வந்துட்டு லேட்டாக இப்போ தான் வந்துட்டு ஈவிட்டாரா அப்படின்ற ஃபஸ்ட்டு அவங்களோட ஈவி காரை வந்துட்டு சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு டாடா அண்ட் மஹேந்திரா வந்துட்டு ஹெவி காம்படிஷனில் ஈவி காரை வந்துட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்துட்டு எப்படி போகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கர்நாடகா பேங்க் வந்துட்டு ஐபிஎம்மோட சேர்ந்து அவங்களோட டிஜிட்டல் பேங்கிங்கை வந்துட்டு மாடர்னைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு ஐபிஎம் ஏபிஐ பிளாட்ஃபார்மை வந்துட்டு இவங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்துட்டு 30% வந்துட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைம் வந்துட்டு 50% வந்துட்டு செக்யூராக இருக்கும் டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட சிஏஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக விப்ரோ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனியை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு இவங்க ஆகஸ்ட் மாதமே நாங்கள் வந்துட்டு அக்வயர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ஏஐயில் வந்துட்டு இவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ இதனால விப்ரோவோட இன்டெலிஜென்ஸோட இதை இன்டகிரேட் பண்ணி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு நல்ல சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு பெரிய பிளேஸ்க்கு வந்துட்டு நாங்கள் ரீச் ஆவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரிலையன்ஸோட ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஐபிஓ போட போகிறாங்க. இது வந்துட்டு இருக்கிறதுலே இந்தியாவிலே பெரிய ஐபிஓ இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 5 trillion ரூபீஸை வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்துட்டு ஃபியூஷன் பவர் அண்ட் ஸ்டீலை வந்துட்டு அக்விசேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு இவங்க ஜாப்பனீஸ் கம்பெனியான ஜேஐசியோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுறாங்க. இந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக 50-50 ரேஷியோவில் வந்துட்டு இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த அக்வைசேஷனுக்கு அப்புறம் ஃபியூஷன் ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு 2.57 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அப்படின்றத வந்துட்டு 4.5 மில்லியன் டன் பர் ஆனமாக வந்துட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எம்டி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக சுவிட்சர்லாண்ட்ஸ் எனர்ஜி வந்து புதுசாக 3 ஃபேக்ட்ரி வந்துட்டு நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா விண்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்க ஒரு 5 யூனிட் வச்சு விண்டு வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புதுசாக கர்நாடகாவில் ஒன்று, குஜராத்தில் உண்டு அண்டு இன்னொன்றுக்கு வந்துட்டு நாங்கள் பிளேஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பிளான்ட்லேயும் வந்து நாங்கள் 30 வருஷம் வந்துட்டு விண்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தோன்னா 22 இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்துட்டு டெட்டும் கிடையாது. இந்த கம்பெனியை வந்துட்டு நம்ம இந்த ப்ரைஸில் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணி ஒரு 10 வருஷம் வந்துட்டு மினிமம் ஹோல்ட் பண்ணாதான் இந்த கம்பெனியில் வந்துட்டு நம்ம நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.